வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் சென்ற பதிவில் இந்த ஏழாம் பாவக பலன்கள் என்பதை பார்த்து முடித்தோம். இந்த பதிவிலிருந்து நாம் 8ஆம் பாவகம் என்பதை பார்க்க துவங்க போகிறோம். பராசரர் 8ஆம் பாவகத்தை பற்றி அந்த முன்னுரை விளக்க அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது ஆயு, ரணம், ரிபும், மிருததனம் என்பதையெல்லாம் பராசரர் சொல்லியிருந்தார். எனவே ஆயுள் என்பது நம் பலருக்கும் தெரிந்தது. அதே போல ரணம் என்பதாக ஒரு சொல்லை பயன்படுத்தியிருந்தார். இந்த ரணம் என்பதை புண்கள் என்பதாக இன்று தமிழ் ரணமாகிவிட்டது என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு சிலர் சொல்வதை பார்க்க முடியும். ஆனால் இதை நாம் போர்க்களம் அல்லது வாழ்வில் ஏற்படுகின்ற போராட்டங்கள் என்பதாக இந்த ரணம் என்ற சொல்லை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல ரிப்பு என்பதற்கு எதிரி என்பதான பொருள் வரும். எனவே 6ஆம் பாவகம் எதிரியை பற்றி சொல்லும் என்றாலும் இந்த 8ஆம் பாவகமும் எதிரியின் தன்மையை பற்றி பேசுகிறது என்பதும் ஒரு முக்கியமான புரிதல். எனவே இது ரிப்பு என்பதாக பராசரர் இந்த 8ஆம் பாவகத்திற்கு எதிரி என்பதாக ஒரு தன்மையும் சொல்கிறார். அதே போல துர்கம் என்ற சொல்லும் பராசரர் பயன்படுத்தியிருந்தார். துர்கம் என்பதற்கு கோட்டை அல்லது பாதுகாப்பு என்பதான பொருள் வரும். எனவே எதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு தருகிறதோ, இன்சூரன்ஸ் அல்லது வேறு எந்த விதமான ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவை என்பதையெல்லாம் இந்த 8ஆம் பாவகம் சொல்கிறது. அதே போல மிருததனம் என்று சொல்லப்படுகின்ற ஒருவருடைய இறப்பிற்கு பிறகு மற்றவருக்கு கிடைக்கின்ற பணம். அதே போல முக்கியமாக கத்திய அனுகாதிகம் என்பதாக ஒரு சொல் பயன்பட்டிருந்தது அந்த ஸ்லோகத்தில். அதற்கு இந்த நுண்ணறிவு, இன்ட்யூஷன் என்பதையெல்லாம் இந்த 8ஆம் பாவகம் காட்டுகிறது என்பதாக இந்த பல்வேறு விதமான ஆதிபத்தியங்களை பராசரர் இந்த 8ஆம் பாவகத்துக்கு அறிமுக உரையில் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்ற ஸ்லோகங்கள் பெரும்பாலானவை இந்த ஆயு என்று சொல்லப்படுகின்ற ஒருவருடைய ஆயுள் எப்படி இருக்கும், அது நீண்டதாக இருக்குமா அல்லது குறுகியதாக இருக்குமா அல்லது எத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்று நம்மிடையே இருக்கின்ற கேள்விகள் பலவற்றிற்கும் ஓரளவு விடை என்பதை பராசரர் இந்த அத்தியாயத்தில் தர இருக்கிறார். ஆனால் இந்த அத்தியாயம் ஒரு நீண்ட அத்தியாயமாக இல்லை, ஒரு குறுகிய அத்தியாயம்தான். எனவே இதை நாம் 2 பதிவுகளாக பார்த்து முடிப்போம். அதே போல இந்த பதிவுகளில், இந்த 2 பதிவுகளில் நாம் பார்க்க இருக்கின்ற ஸ்லோகங்களில் பராசரர் சில முக்கியமான க்ளூ அல்லது குறிப்புகளை நமக்கு தந்து சென்றிருக்கிறார். எனவே அந்த குறிப்புகளை நாம் சரிவாக புரிந்து கொண்டால் இந்த ஆயுள் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதற்கும் நாம் ஓரளவு புரிதல் என்பது கொண்டு வர முடியும். ஆனால் ஆயுள் கணிதம் என்று சொல்லப்படுகின்ற ஒருவருடைய ஆயுளை எப்படி கணக்கிடுவது என்பதற்கு நீண்ட அத்தியாயங்கள் பிறகு வர இருக்கின்றன. எனவே இதை ஒரு ஆயுள் பற்றிய ஒரு முன்னுரை என்பதாகவே இந்த அத்தியாயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த பதிவுகளிலும் நாம் பார்க்கும் பொழுது பராசரர் இந்த ஆயுள் என்பதை மிக எளிதாக நிர்ணயித்து விட முடியாது. எனவே பல்வேறு விதமாக இதை கணக்கிடலாம். ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த விதமாக எந்த விதி பொருந்தும் என்பதை கண்டறிவதும் சிரமமானது, அது கடினமானது என்ற விதமாகவே பராசரர் இந்த ஸ்லோகங்களையும் நமக்கு சொல்கிறார். வாருங்கள் பராசரர் என்ன சொல்கிறார் என்பதை தேடி பார்ப்போம். பதிவின் முதல் 2 ஸ்லோகங்களை இந்த பக்கத்தில் பார்ப்போம். இந்த முதலாவது ஸ்லோகம் திரு தாரச்சந்திரா கிரிதாரிலால் அதே போல கணேஷ் தத் பாட்டக் போன்றவர்களுடைய நூலில் காண கிடைக்கவில்லை. கிரீஷன் சர்மா அவர்களுடைய நூலில் இந்த முதலாவது ஸ்லோகம் இருக்கிறது. ஆயுர்பாவ ஃபலம் ச அத கத்யாமி த்விஜோதம ஆயுஸ்தானாதிபக கேந்திரே தீர்க்கமாயு பிரயச்சதி ஆயு ஸ்தானாதிபக பாபைஹி சக தத்ர ஏவ சம்ஸ்திதக கரோத் அல்பாயுஷம் ஜாதம் லக்னேஷு அப்யத்ர சம்ஸ்திதக. ஆயுர்பாவ ஃபலம், எனவே 8ஆம் பாவக பலன்களை ச அத கதையாமி அல்லது கத்தியாமி
இப்பொழுது நான் சொல்கிறேன், கத்யாமி என்ற சொல்லுக்கு சொல்கிறேன் என்ற பொருள் வரும். எனவே இப்பொழுது நான் 8ஆம் பாவக பலங்களை சொல்கிறேன். திஜோத்தம ஞானத்தில் உயர்ந்தவரே, ஆயுகு ஸ்தானாதிபக, ஆயுள் ஸ்தானத்தின் அதிபர் 8ஆம் பாவகாதிபதி, கேந்திரே கேந்திரங்களில் இருந்தால், தீர்க்கம் ஆயுகு நீண்ட ஆயுளை, பிரயச்சதி தருகிறது. அடுத்ததாக 2வது ஸ்லோகம், ஆயு ஸ்தானாதிபக 8ஆம் பாவகாதிபதி, பாப்பைகி இயற்கை பாவருடன் சேர்ந்து. இந்த பாப்பைகி என்ற சொல்லுக்கு நாம் இது பொதுவாக பாவர் என்பதாக சொல்கிறது, இயற்கை பாவர் என்பதாக சொல்லவில்லை. ஆனால் நான் இதை இயற்கை பாவர் என்பதாக சேர்ந்து எழுதியிருக்கிறேன். லக்ன பாவருடன் இணைந்தாலும் இந்த பலன் என்பதை இருக்கலாம். எனவே அதை நாம் தேடி பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு சில நேரம் இந்த லக்ன பாவர் என்பது இயற்கை குரு போன்ற சுப கிரகங்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் இப்போது குறிப்பாக துலா லக்னத்திற்கு 6ஆம் பாவகாதிபதி குரு, அது 8ஆம் பாவகத்தில் சனியுடன் சேர்ந்து இருக்கிறது என்றால் அது குறைவான ஆயுளை தருமா என்பது போன்ற சிந்தனை தேவை. ஆனால் நான் இந்த இடத்தில் அதை இயற்கை பாவர் என்பதாக எழுதியிருக்கிறேன். ஆனால் சில நேரம் சுபருக்கும் அது பொருந்தி இருக்கலாம். சக தத்ர ஏவ, சக என்றால் அவர் அல்லது அது என்ற பொருள் வரும். எனவே அந்த 8ஆம் பாவகாதிபதி தத்ர ஏவ அதே இடத்தில் இருக்க, சம்ஸ்திதக நிலை பெற்று இருந்தால், கரோத்திய செய்கிறது, அல்ப ஆயுஷம் குறைவான ஆயுளை கொண்ட, ஜாத்தம் அது பிறப்பாக இருக்கிறது, லக்னேஷோ லக்னாதிபதியும், அப்யத்ர சம்ஸ்திதக அந்த இடத்திலேயே இருந்தால் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் உள்ள சொற்களின் பொருள் இருக்கிறது. எனவே இந்த 2 ஸ்லோகங்களும் என்ன சொல்ல வருகின்றன என்பதை இப்பொழுது சிந்தித்து பார்ப்போம். முதல் ஸ்லோகம் எளிதானது ஒன்றுதான். பராசரர் மைத்திரேயருக்கு சொல்வது போல நான் இப்பொழுது 8ஆம் பாவக பலன்களை சொல்கிறேன். 8ஆம் பாவகாதிபதி சிறப்பாக ஒரு ஜாதகத்தில் இருக்கிறது என்றால், அது லக்ன கேந்திரங்களில் இருந்தால் அது நீண்ட ஆயுளை தருகிறது என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இப்பொழுது லக்ன கேந்திரங்கள் என்று மட்டும் சிந்திக்காமல் நாம் இதை சந்திர கேந்திரம், அதே போல சந்திரனுக்கு 8ஆம் அதிபதி சந்திர கேந்திரங்களில் இருந்தால் என்பதாக, அதே போல சூரியனுக்கு 8ஆம் அதிபதி சூரியனுடைய கேந்திரங்களில் இருந்தால் என்பதாகவும் சிந்திக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் எளிமையாக புரிந்து கொள்ள, லக்ன கேந்திரத்தில் 8ஆம் அதிபதி இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயுளை தருகிறது. இந்த ஆயுளை பொறுத்தவரையில் இது மட்டும் இருந்தால் நீண்ட ஆயுள் என்பதாக கருதாமல், இந்த நீண்ட ஆயுள் என்று சொல்லப்படுகின்ற விதிகளில் எத்தனைக்கு எத்தனை ஒரு ஜாதகத்தில் பொருந்துகிறது என்று பார்த்து, அதே போல குறைவான ஆயுள் என்று சொல்லப்படுகின்ற விதிகளில் எத்தனைக்கு எத்தனை இல்லை என்ற இரண்டையும் சீர்தூக்கி பார்த்தால் மட்டுமே ஒருவருக்கு நீண்ட ஆயுள் இருக்குமா அல்லது குறைவான ஆயுள் இருக்குமா என்பதாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து வருகின்ற பக்கங்கள் பராசரர் எந்தெந்த கிரகங்களில் இருந்து அல்லது எந்தெந்த புள்ளிகளில் இருந்து ஆராய வேண்டும் என்பதையும் சொல்ல போகிறார். எனவே இது லக்னத்தில் இருந்து மட்டும் இது போல இருந்தால் என்பதான ஒரு முடிவிற்கு வராமல், இது ஒரு முக்கியமான ஒரு விதி, ஆனால் இது மட்டுமே போதாது என்ற விதமாக, லக்ன கேந்திரத்தில் 8ஆம் பாவகாதிபதி இருந்தால் நீண்ட ஆயுள், அதற்கு 1 மார்க் என்பதாக ஒரு கிரேடிங் சிஸ்டம் என்பதாக உருவாக்கி கொண்டு, அதே போல அடுத்த விதி இருந்தால் அதை விட குறைவான மதிப்பெண் என்பதாக ஒரு பேலன்ஸ் என்பதாக நாம் செய்ய வேண்டும். எனவே இந்த முதல் விதி 8ஆம் பாவகாதிபதி லக்ன கேந்திரத்தில் இருந்தால் அது நீண்ட ஆயுளை தரலாம் என்பதாக அதை புரிந்து கொள்வோம். அடுத்ததாக 2வது ஸ்லோகம், 8ஆம் பாவகாதிபதி ஒரு இயற்கை பாவருடன் சேர்ந்து அந்த 8ஆம் பாவகத்திலேயே இருந்தால், எனவே 8ஆம் பாவகாதிபதி ஆட்சியாக இருக்கிறது, இது பொதுவாக நீண்ட ஆயுளை தர வேண்டும், சரள யோகம் என்பதாக இது சொல்லப்படுகிறது. எனவே 8ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருத்தல் நல்லது. ஆனால்
அது ஒரு பாவருடன் சேர்ந்து, இயற்கை பாவருடன் சேர்ந்து 8ஆம் பாவகத்தில் இருந்தால் அது ஒரு குறைவான ஆயுள் கொண்ட ஜாதகமாக இருக்கிறது. எனவே 8ஆம் பாவகாதிபதி மட்டும் 8ஆம் பாவகத்தில் இருப்பது நல்லது. அதுவும் பின்னொரு ஸ்லோகத்தில் வர இருக்கிறது. ஆனால் அந்த 8ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருந்து மற்றொரு இயற்கை பாவர் அங்கு சேர அது குறைவான ஆயுளை தருகிறது. குறிப்பாக லக்னாதிபதியும் அந்த 8ஆம் பாவகத்தில் இருந்தால், லக்னாதிபதி 8ஆம் பாவகாதிபதி இன்னொரு இயற்கை பாவர் என்று 3 கிரகங்கள் 8ஆம் பாவகத்தில் இருந்தால் இதை உறுதியாக சொல்லலாம். 8ஆம் பாவகாதிபதியும் இன்னொரு இயற்கை பாவரும் 8ஆம் பாவகத்தில் இருந்தால் குறைவான பலன், குறைவான ஆயுள் என்பதாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் அடுத்து வருகின்ற இன்னொரு ஸ்லோகத்தில் 8ஆம் பாவகாதிபதி மட்டும் 8ஆம் பாவகத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் என்பதாக இந்த 8ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருத்தல் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே லக்னாதிபதி 8ஆம் பாவகாதிபதி சேர்ந்து இன்னொரு இயற்கை பாவருடன் இருந்தால் தீமை, 8ஆம் பாவகாதிபதியும் இன்னொரு இயற்கை பாவரும் 8ஆம் பாவகத்தில் இருப்பது நல்லதில்லை. ஆனால் 8ஆம் பாவகாதிபதி மட்டும் 8ஆம் பாவகத்தில் இருப்பது நன்மை என்ற விதமாக இதை நாம் சற்று எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இது மட்டும் இப்படி இருக்கிறது என்றால் குறைவான ஆயுள் என்ற முடிவிற்கு வர முடியாது. மற்ற காரணிகளையும் சேர்த்து ஆராய வேண்டும். அடுத்து நாம் ஸ்லோகங்கள் 3 மற்றும் 4 பார்ப்போம். இந்த 2 ஸ்லோகங்களும் மிகவும் முக்கியமான ஒரு ஸ்லோகங்கள். இதில் சொல்ல வருகின்ற கருத்து என்பது பலருக்கும் புதியதான ஒரு கருத்தாக இருக்கலாம். எனவே இந்த 2 ஸ்லோகங்களையும் சற்றே நாம் கூர்ந்து கவனிப்போம். ஏவம் ஹி ஷனினா சிந்தா காரியா தர்க்கை விஷக்ஷணைஹி கர்மாதிபேன ச ததா சிந்தனம் காரியம் ஆயுஷக ஷஷ்டே வியே அபி ஷஷ்டேஷோ வியாதீஷோ ரிபௌ வியே லக்னே அஷ்டமே ஸ்திதோ வா அபி தீர்க்கமாயு பிரயச்சதி. ஏவம் ஹி இவ்விதமாகவே ஷனினா சனியை கொண்டும் சிந்தா காரியா சிந்திக்க வேண்டும். காரியா என்றால் செய்தல் என்ற பொருள் வரும். சிந்தா என்றால் சிந்தித்தல், ஆராய்தல். எனவே சனியை கொண்டும் சிந்தா காரியா சிந்திக்க வேண்டும். தர்க்க தமிழில் தர்க்கம் என்பதாக சொல்கிறோம். எனவே லாஜிக்கல் என்பதாக இதை ஆங்கிலத்தில் சொல்லலாம். எனவே லாஜிக்கலாக அல்லது விதிகளை கொண்டு அல்லது எப்படி லக்னத்தை கொண்டு சொல்லப்படுகிறதோ அதே போன்ற தர்க்கம் அடிப்படையில், அதே போன்ற விதிகளின் அடிப்படையில் விஷக்ஷணைஹி தெளிவாக அறிவார்ந்து லாஜிக்கலாக கர்மாதிபேனச்ச 10ஆம் அதிபதியையும் கொண்டு ததா அவ்விதமாக சிந்தனம் காரியம் நாம் சிந்திக்க வேண்டும். ஆயுஷக ஆயுள் குறித்த பலன் அறிய என்பதாக இந்த முதல் ஸ்லோகத்தில் உள்ள சொற்களின் பொருள் இருக்கிறது. அடுத்ததாக 2வது ஸ்லோகத்தை பார்ப்போம். ஷஷ்டே வியே அபி. ஷஷ்டே என்றால் 6, வியே என்றால் 12. எனவே 6 அல்லது 12ஆம் பாவகங்களில் ஷஷ்டேஷோ 6ஆம் பாவகாதிபதி, வியாதீஷோ 12ஆம் பாவகாதிபதி, ரிபௌ வியே 6 ரிபபாவகம் என்றால் அது 6ஆம் பாவகத்தை சொல்லும். கடன் என்ற பொருளில் வியே என்பது 12ஆம் பாவகத்தை சொல்லும். எனவே 6 மற்றும் 12ஆம் பாவகங்களில் லக்னே லக்னத்தில் அஷ்டமே ஸ்திதோ வா அபி. அஷ்டமே என்றால் 8ஆம் பாவகத்தில், ஸ்தித என்றால் இருத்தல், இருந்தாலோ வா அபி தீர்க்கம் ஆயுகு நீண்ட ஆயுள் பிரயச்சதி தருகிறது என்பதாக இந்த ஸ்லோகங்களின் சொற்களின் பொருள் இருக்கிறது. எனவே இந்த 2 ஸ்லோகங்களும் என்ன சொல்ல வருகிறது? இந்த முதல் ஸ்லோகம் என்பது இந்த முதல் ஸ்லோகத்தின் முதல் பகுதி பலரும் சிந்திக்கிறார்கள். ஆனால் அதை சிந்திக்கின்ற விதம் என்பது தமிழ்நாட்டில் சற்றே வேறு விதமாக இருக்கிறது. எனவே பராசரர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை பார்ப்போம். எனவே சென்ற பக்கத்தில் பார்த்த ஸ்லோகத்தில் லக்னத்தில் இருந்து கேந்திர பாவகங்களில் 8ஆம் பாவகாதிபதி இருத்தல் நல்லது. அதே போல 8ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவகத்திலேயே இன்னொரு இயற்கை பாவருடன் சேர்ந்து இருக்க அது தீமை. லக்னாதிபதியும் அங்கு சென்று இருப்பது
கூடுதல் தீமை என்ற விதமாக அந்த சென்ற பக்கத்தில் உள்ள ஸ்லோகம் இருக்கிறது. அதே போல இன்னும் பல ஸ்லோகங்கள் வர இருக்கிறது. ஆனால் பராசரர் இந்த ஆயுளை பற்றி சிந்திக்கும் பொழுது சனியை கொண்டும் நீங்கள் இதே போல ஆராய வேண்டும் என்பதாக அந்த முதல் வரி என்பது சொல்கிறது. எனவே சனினா சிந்தா காரியா தர்க்க விசக்ஷணைகி என்று சொல்வதால் சனியை கொண்டும் நீங்கள் தர்க்கம் சார்ந்து, எனவே இதே விதமாக விதிகளை கொண்டு லாஜிக்கலாக சனியை கொண்டும் நீங்கள் ஆயுளை ஆராய வேண்டும். இதை நாம் பொதுவாக தமிழ்நாட்டில் சனி என்பது ஆயுள்காரகன். எனவே சனி என்பது ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால், சனிக்கு 8ஆம் பாவகத்தில் சனி இருந்தால் என்பதெல்லாம் நீண்ட ஆயுளை தரும். எனவே காரகனும் பாவகமும் ஒரே இடத்தில் வலிமையாக இருந்தால் நீண்ட ஆயுளை தரும் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் பராசரர் சனியை லக்னத்தை வைத்து எப்படி பார்க்கிறோமோ அதே போலவே சனியை வைத்தும் பார்க்க வேண்டும் என்ற விதமாக தர்க்கைர் விசக்ஷணைகி என்று சொல்வதால் நாம் சனி வலிமையாக இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதும் இன்றியமையாதது. அதன் கூடவே லக்னத்திலிருந்து எதெல்லாம் விதிகள் சொல்லப்படுகிறதோ அதையெல்லாம் சனியை கொண்டும் நாம் பயன்படுத்தலாம். எனவே சனிக்கு 8ஆம் பாவகாதிபதி அங்கேயே இருந்து ஒரு பாவருடன் சேர்ந்து இருக்க, லக்னாதிபதி அந்த சனிக்கு 8ஆம் பாவகாதிபதியுடன் தொடர்பு கொண்டு அந்த இடத்தில் இருத்தல் என்பதும் குறைவான ஆயுளை தர வாய்ப்பிருக்கிறது. அதே போல சனிக்கு 8ஆம் பாவகாதிபதி சனியின் கேந்திரங்களில் இருந்தால் அது ஒரு நல்ல பலன் என்ற விதமாக எதெல்லாம் லக்னத்துக்கு சொல்லப்படுகிறதோ அதையும் நாம் சனியிலிருந்து பார்த்து கொள்ளலாம் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதனைத் தொடர்ந்து சனியிலிருந்து பார்த்தால் மட்டும் போதாது, 10ஆம் பாவகாதிபதியையும் கொண்டு ஆராய வேண்டும் என்பதாக பராசரர். எனவே 10ஆம் பாவகாதிபதி ஏன் பார்க்க வேண்டும் ஆயுளுக்கு என்று நாம் சிந்திக்கும் பொழுது பொதுவாக நாம் 3ஆம் பாவகத்தையும் சேர்ந்து ஆராய வேண்டும் என்பதாக நாம் சொல்கிறோம். எனவே 8ஆம் பாவகம் என்பது ஆயுள் ஸ்தானம், 8க்கு 8 என்பது 3ஆம் பாவகம். எனவே 8க்கு 8ஆன 3ஆம் பாவகத்தை நாம் பொதுவாக உப ஆயுள் ஸ்தானம் என்பதாக சொல்லி 3ஆம் பாவகத்தையும் ஆராய வேண்டும் என்பதுடன் நாம் நிறுத்திக் கொள்கிறோம். ஆனால் அந்த 3லிருந்து 8ஆம் பாவகம் என்ன வரும் என்று பார்த்தால் அது 10ஆம் பாவகமாக வரும். எனவே இந்த 10ஆம் பாவகம் என்பதும் 8க்கு 8 3, 3க்கு 8 10 என்பதாக அந்த 2ஆம் அடுக்காக அந்த 10ஆம் பாவகத்தையும் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் பராசரர் அந்த 10ஆம் பாவகம் என்று சொல்லாமல் 10ஆம் பாவகாதிபதியை கொண்டும் ஆராய வேண்டும். எனவே ஒருவருடைய கர்மஸ்தானம் என்பதும் இன்றியமையாதது. எனவே இந்த கர்மாதிபதி என்பது இந்த விதமாக இருக்கிறது. அந்த கர்மாதிபதியிலிருந்து இந்த விதிகளை நாம் தேட வேண்டும் என்ற விதமாக எந்த கிரகம் ஒருவருக்கு 10ஆம் அதிபதியாக வருகிறதோ அந்த 10ஆம் அதிபதியை அடிப்படையாக கொண்டும் தர்க்கம் சார்ந்து அல்லது தெளிவான புரிதலுடன் நாம் ஆயுளை பற்றி ஆராய வேண்டும் என்பது ஒரு மிகவும் முக்கியமான புரிதல். எனவே இப்பொழுது பராசரர் இந்த ஒருவருடைய வேலை அல்லது தொழில் அல்லது ஒருவருடைய கர்மா என்பது எவ்விதமாக இருக்கும் என்று சொல்வதற்கு ஒரு சில லக்னங்களை கணக்கிட சொல்கிறார். வர்ணதா லக்னம் என்பது அது போன்ற ஒரு லக்னம். இதை நாம் ஒரு 4 அல்லது 5வது அத்தியாயத்தில் இந்த வர்ணதா லக்னம் எப்படி கணக்கிடப்பட வேண்டும் என்பதையும் இந்த பிருகத் பராசர சாஸ்திரத்தில் நாம் பார்த்திருந்தோம். என்னுடைய மானசீக குருவான திரு சஞ்சய் ரத் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், வர்ணதா லக்னம் ஒருவருடைய ஆயுளை கணக்கிட பயன்படுகிறது. வர்ணதா லக்னம் தொழிலை பற்றியும் சொல்கிறது. எனவே இந்த இரண்டுக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தால், ஒருவருடைய ஆயுள் எப்பொழுது முடியும் என்றால் அவருடைய கர்மா அல்லது தொழில் அல்லது அவர் செய்ய வந்த வேலை என்பது எப்பொழுது முடிகிறதோ அல்லது எப்பொழுது அவருக்கு நிறைவு என்பது வந்து விடுகிறதோ அப்பொழுது அவருக்கு ஆயுளும் முடியும் என்ற விதமாக இந்த 10ஆம் அதிபதியிலிருந்து பராசரர் எப்படி பார்க்க சொல்கிறாரோ அதே போல வர்ணதா லக்னத்தில் இருந்தும் ஆயுளை தேடுவதற்கு விதிகள் சொல்லப்படுகின்றன. வர்ணதா லக்னம் தொழிலை பற்றி பேசுகிறது, ஆனாலும் அது ஆயுளையும் தீர்மானிக்கிறது என்ற விதமாக இந்த 10ஆம் அதிபதி என்பதும் ஒரு இன்றியமையாத ஒன்று. எனவே இந்த வியோம பாவகம் என்று சொல்லப்படுகின்ற ஒருவருடைய மேன்மையான முயற்சிகள், மேல் நோக்கிய
வாழ்வை உயர்வை நோக்கி எடுத்து செல்கின்ற முயற்சிகள் என்ற விதமாக 10ஆம் பாவகம், அந்த 10ஆம் பாவகத்தின் அதிபதி, அதையும் நாம் ஆயுளுக்கு ஆராய வேண்டும். எனவே சனி 10ஆம் பாவக அதிபதி, இந்த இரண்டும் 8ஆம் பாவகத்துடன் சேர்ந்து நாம் ஆயுளுக்காக ஆராய வேண்டும். அதே போல 3ஆம் பாவகத்தையும், 8க்கு 8ஆம் பாவகமான 3ஆம் பாவகத்தையும் ஆராய வேண்டும். எனவே இந்த 4 அடிப்படையான புள்ளிகள் அல்லது இடங்கள் என்பதையும் நாம் ஆயுளுக்கு எதெல்லாம் நாம் லக்னத்திலிருந்து பார்க்கிறோமோ அதே போல 8ஆம் பாவகத்திலிருந்தும் 3ஆம் லக்னத்திலிருந்து 8ஆம் பாவகத்தில் 3ஆம் பாவகத்தில் 10ஆம் அதிபதி சனி என்ற 4ஐயும் சேர்ந்து ஆராய வேண்டும் என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. இந்த 2வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருகிறது என்று பார்த்தால், பொதுவாக விபரீதம் என்ற தன்மை, கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் என்பதாகவெல்லாம் நாம் பல விதிகளை ஜோதிடத்தில் பார்க்கிறோம். எனவே இந்த 6, 8ஆம் அதிபதிகள் என்பது ஒருவருக்கு நன்றாக அமையாமல் இருந்தால் அல்லது சரியான இடத்தில் இல்லாமல் இருந்தால் அது பிரச்சனையை தருகிறது. எனவே இப்பொழுது 6ஆம் அதிபதி மறைவு ஸ்தானங்களில் சென்று இருந்து விட்டால் நன்மை. 8ஆம் அதிபதி இதே போல 6, 8, 12ஆம் பாவங்களில் இருந்தால் அது அந்த 8ஆம் பாவகாதிபதி மறைவு ஸ்தானங்களில் சென்று விட்டால் நன்மை என்ற விதமாக சில விதிகள் நாம் படிக்கிறோம். சரியாகவும் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த இடத்தில், இந்த ஸ்லோகத்தில் பராசரர் ஒரு சிறிய வேறுபாட்டை நமக்கு சொல்கிறார். எனவே இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருகிறது என்று சிந்திக்கும் பொழுது, 6ஆம் பாவகாதிபதி எங்கெல்லாம் இருக்கலாம் நீண்ட ஆயுளுக்காக என்று பார்த்தால், 6ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்திலேயே இருக்கலாம் அல்லது 12ஆம் பாவகத்தில் இருக்கலாம். 8ஆம் பாவகத்தை சொல்லவில்லை என்பதை இந்த ஸ்லோகத்தை உன்னிப்பாக கவனித்தால் புரியும். எனவே 6ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருப்பது நீண்ட ஆயுளை தருவதில்லை. ஆனால் 6ஆம் பாவகாதிபதி 6ஆம் பாவகத்திலே இருக்கலாம் அல்லது 12ஆம் பாவகத்தில் இருக்கலாம். எனவே அந்த 6க்கு எதிர்பாவகமான 12ஆம் பாவகத்தில் இருக்கலாம். இந்த இடத்தில் 6ஆம் பாவகாதிபதி இருந்தால் அது நீண்ட ஆயுள். அடுத்ததாக தனியாக 12ஆம் பாவகாதிபதி எங்கெல்லாம் இருக்கலாம் என்றால், 12ஆம் பாவகாதிபதி 12ஆம் பாவகத்திலே இருக்கலாம், 6ஆம் பாவகத்தில் இருக்கலாம் அல்லது 8ஆம் பாவகத்தில் இருக்கலாம். எனவே 12ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருப்பது நன்மை. ஆனால் 6ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருப்பது நன்மை இல்லை. எனவே இந்த 6ஆம் பாவக பலன்கள் என்ற அத்தியாயத்தில் நாம் பார்க்கும் பொழுதும் இந்த 6ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருப்பது தீமையை தருகிறது, நோய் போன்ற தன்மைகளை தருகிறது என்பதை பார்த்தோம். எனவே இந்த 6ஆம் பாவகாதிபதி யாராக இருந்தாலும் 8ஆம் பாவகத்தில் இருப்பது நன்மை இல்லை. ஆனால் 12ஆம் பாவகாதிபதி 6, 8, 12 என்ற 3 பாவங்களும் இருக்கலாம். அதனுடன் 12ஆம் பாவகாதிபதி லக்னத்தில் இருப்பதும் நன்மை ஆயுளை பொறுத்தவரையில். எனவே பொதுவாக இந்த 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பாக பலன்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆயுளை பொறுத்தவரையில் 12ஆம் பாவகாதிபதி லக்னத்தில் இருப்பதும் நன்மை. எனவே நாம் பொதுவாக புரிந்து கொள்கின்ற இந்த விபரீதம் அல்லது விபரீத ராஜயோகம், விபரீத யோகம் என்று சிந்திக்கும் பொழுது 6ஆம் பாவகாதிபதி 8ஐ தவிர 6, 12 இருக்கலாம். 8ஆம் பாவகாதிபதி 6, 8, 12 அல்லது லக்னம், இந்த 4 பாவகங்களில் எங்கிருந்தாலும் அது அவருக்கு, ஒரு ஜாதகருக்கு நீண்ட ஆயுளை தருகிறது. இதுவும் ஒரு கூடுதல் விதி என்பதாகவே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது மட்டும் இருந்தால் நீண்ட ஆயுள் என்று சொல்லாமல், இப்படி இருந்தால் கூடுதலாக ஒரு மதிப்பெண் என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஸ்லோகம் 5. இந்த ஸ்லோகம் தாரச்சந்திரா, கிரிதாரிலால், கணேஷ் தத் பாட்டக், தேவச்சந்திர ஜா என்ற அனைவருடைய நூலிலும் மாறுபாடு எதுவும் இல்லாமல் காண கிடைக்கிறது. இதுவும் நமக்கு நன்கு தெரிந்த ஒரு ஸ்லோகம்தான். ஆனால் இதை சற்றே தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த ஸ்லோகத்தையும் அல்லது இந்த விதியையும் நாம் தெளிவாக பயன்படுத்த முடியும். ஸ்வஸ்தானே ஸ்வாம்சகே வா அபி மித்ரேஷே மித்ர மந்திரே தீர்காயுஷம் கரோத் ஏவ லக்னேஷோ அஷ்டமபக புனக. ஸ்வஸ்தானே தன் சொந்த வீட்டில், சொந்த ராசியில். எனவே தன்னுடைய ஆட்சியாக என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே ஸ்வஸ்தானே, ஸ்வ அம்சகே தன் சொந்த அம்சத்தில்,
வா அபி இல்லை எனில் மித்ரேஷே, இது திரு கணேஷ் தத் பாட்டக் அவருடைய நூலில் மித்ராம்சே, மித்ரேஷே என்பதற்கு பதிலாக மித்ராம்சே என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மித்ராம்சே என்பதே சரியான விளக்கம் என்பது என்னுடைய புரிதல். மித்ரேஷே என்றால் மித்ர என்பது நட்பு, நட்பு வீட்டின் அதிபதி என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். ஈஷா என்பது அதிபதி, மித்ர என்பது நட்பு, எனவே நட்பு அதிபதி என்பதாக நட்பு வீட்டின் அதிபதி. ஆனால் அந்த நட்பு வீட்டின் அதிபதி என்றால் அது அடுத்து என்ன சொல்ல வருகிறது என்பதாக நமக்கு ஒரு புரிதல் சற்றே தடங்கள் வரலாம். விளக்கத்துக்கு பிறகு போவோம். அல்லது மித்ராம்சே என்று சொன்னால் நட்பு அம்சத்தில் என்பதான பொருள் வரும். எனவே பொதுவாக இந்த நட்பு என்ற நிலையில் இருந்தால் என்பதாக அதை புரிந்து கொள்வோம். இப்போதைக்கு மித்ர மந்திரே, மித்ர என்பது நட்பு, மந்திர என்ற சொல்லுக்கு வீடு என்ற பொருள் வரும். எனவே மித்ர மந்திரே எனும் பொழுது அது நட்பு ராசியிலோ, தீர்க்க ஆயுஷம் நீண்ட ஆயுள், கரோத்திய ஏவ, கரோத்திய என்ற சொல்லுக்கு செய்கிறது என்ற பொருள் வரும். ஏவ என்றால் இவ்விதமாக. எனவே இது போல இருந்தால் நீண்ட ஆயுளை தருகிறது, செய்கிறது. லக்ன ஈஷோ, லக்னாதிபதியோ, அஷ்டம பக, அஷ்டம என்றால் 8, ப என்றால் அதிபதி, எனவே 8ஆம் அதிபதியோ, புனக மீண்டும். எனவே இது போன்ற நிலையில் லக்னாதிபதியோ அல்லது 8ஆம் அதிபதியோ இருந்தால் அது ஜாதகத்துக்கு நீண்ட ஆயுளை தருகிறது என்பதாக இந்த இரண்டாவது இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே லக்னாதிபதி அல்லது 8ஆம் அதிபதி இந்த இரண்டையும் பார்க்க வேண்டும். இவர்கள் சொந்த ராசியில் இருந்தால், சொந்த அம்சத்தில் இருந்தால், எனவே இப்பொழுது அம்சம் அல்லது சொந்த ராசி என்பது ராசி சக்கரத்தில் பார்த்தால் தெரிந்துவிடும். சொந்த அம்சம் என்னும் பொழுது இது நவாம்சத்தில் மட்டும் சென்று பார்த்தால் போதுமானதா என்றால், இதை பராசரர் இந்த பல்வேறு அம்சங்களை சென்று கவனிக்க சொல்கிறார். அந்த அம்சங்களை ஷட்வர்க்கம், சப்த வர்க்கம், தசவர்க்கம், சோடச வர்க்கம் என்பதாக பல்வேறு அம்சங்களில் பார்க்க சொல்கிறார். எனவே இது போன்று பல்வேறு அம்சங்களில் இந்த கிரகம் லக்னாதிபதியோ அல்லது 8ஆம் அதிபதியோ தன் சொந்த அம்சத்தில் இருந்தால் நன்மை என்பதாக தெளிவாகவே புரிந்து கொண்டு ஆராயலாம். இல்லையெனில் குறைந்தபட்சம் நவாம்சத்தில் சென்று நாம் பார்க்கலாம். ஒருவேளை நவாம்சத்தில் இது போல தன் சொந்த வர்க்கத்தில் இல்லை என்றால் குறைந்த ஆயுள் என்பதாக முடிவு செய்யாமல் மற்ற வர்க்கங்களையும் நாம் கவனிக்க வேண்டும். அதனால்தான் இது போன்ற ஷட்வர்க்கம், தசவர்க்கம் என்பதையெல்லாம் பராசரர் சொல்கிறார். ஆனால் அதற்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை என்றால் குறைந்தபட்சம் நவாம்சத்தில் சென்று இந்த கிரகம் தன் சொந்த அம்சத்தில் இருக்கிறதா என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். அதே போல நட்பு ராசிகளில் இருத்தல் என்பதையும் அதுபோல நட்பு ராசி எனும் பொழுது பொதுவாக நாம் இந்த நிரந்தர நட்பு என்பதையே மனதில் நிறுத்துகிறோம். ஆனால் பராசரர் மிகவும் தெளிவாகவே இந்த நிரந்தர மற்றும் தற்காலிக என்ற இரண்டையும் சேர்த்து பார்க்கின்ற ஐவகை நட்பு, பஞ்சாத சம்பந்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐவகை நட்பு என்பதையே பார்க்க சொல்கிறார். பகை, அதிபகை, சமம், நட்பு, அதிநட்பு என்ற விதமாக இந்த 5 விதமான நட்பு என்பதை பார்க்க வேண்டும். இப்பொழுது புதன் விருச்சிகத்தில் இருப்பது பகை, ஆனால் செவ்வாய் அந்த புதனிற்கு 2, 3, 4, 10, 11, 12 என்ற இடங்களில் இருந்தால் அது சமம் என்றாகிவிடும். பகை என்பதாக இருக்காது, பகை அதிபகை என்பதாக இருக்காது. அதே செவ்வாய் புதனுக்கு 7 இருக்கிறது என்றால் அது அதிபகை என்ற நிலையில் மாறும். எனவே இது சமம். சில நேரங்களில் 2 நிரந்தர பகை கொண்ட கிரகங்கள் சமமாக வாய்ப்பு இருக்கிறது. நட்பாக முடியாது, ஆனால் சமமாக வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த ஐவகை நட்பு என்பதை கவனித்து அது நட்பு ராசிகளில் இருக்கிறதா அல்லது நட்பு அம்சங்களில் இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். எனவே இப்பொழுது இன்னொரு எடுத்துக்காட்டு என்று சிந்திக்கும் பொழுது குருவிற்கும் சந்திரனுக்கும் நட்பு. இப்பொழுது சந்திரன் சென்று தனுசில் இருக்கிறது என்றால் அது நட்பு என்பதாக நாம் கருதுவோம். ஆனால் குரு இந்த மீனத்திலிருந்து கன்னி வரை உள்ள ராசிகளில் இல்லாமல்
வேறு ஏதேனும் ஒரு ராசியில் அல்லது மேஷத்தில் இருக்கிறது அல்லது துலாமில் இருக்கிறது, துலாம் வராது, ரிஷபத்தில் இருக்கிறது என்ற விதமாக வேறு எங்கேயோ சென்றிருந்தால் அந்த நட்பு என்பது மாறி சமம் என்றாகிவிடும். எனவே நட்பும் சில நேரம் சமமாகிவிடும். எனவே துல்லியமாக பார்க்க வேண்டும் என்றால் சரியாக நட்பில் இருக்கிறதா, நட்பு அதிநட்பு என்ற விதமாக சரியாக இருக்கிறதா, அப்படி இல்லையெனில் அது சமமாகி விடுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். அதே போல பகை என்றாலும் அது சமமாகும். ஆனால் இந்த இடத்தில் பகை என்றிருந்தால் அது சமம் என்றிருந்தாலும் அது முக்கியமில்லை, நட்பு மட்டுமே சொல்லப்படுகிறது. எனவே லக்னாதிபதி நட்பு ராசிகள் இருக்க வேண்டும். இது ராசி சக்கரத்திலும் நவாம்சத்திலும் மற்ற வர்க்கங்களிலும் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அந்த ஐவகை நட்பு என்பதை பயன்படுத்தி அதே போல நட்பு அம்சங்களிலும் இருக்க வேண்டும். நட்பு அம்சம் என்னும் பொழுது நவாம்சத்தை முக்கியமாக பார்க்கலாம். ஆனால் இது ஆயுள் என்பதை பற்றிய விளக்கம் என்பதால் தசவர்க்கம் சோடச வர்க்கம் என்பதிலும் ஒவ்வொன்றாக நாம் கவனித்து இது போன்ற அம்சங்களில் இருந்தால் லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் அந்த அமைப்பு ஜாதகருக்கு நீண்ட ஆயுளை தருகிறது. எனவே இந்த 2வது ஸ்லோகத்தில் 8ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் இன்னொரு பாவருடன் இணைந்து லக்னாதிபதியும் அங்கு ஒருவேளை இணைந்திருந்தால் அது தீமை என்று சொன்ன ஸ்லோகம். இந்த இடத்தில் லக்னாதிபதி ஆட்சியாக இருந்தால் அது நீண்ட ஆயுளை தருகிறது என்பதாகவும் சொல்கிறது. எனவேதான் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் அது நீண்ட ஆயுளை தருகிறது என்றும் சொல்கிறது. எனவே 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பது நன்மை, அது எந்த கிரகமாக இருந்தாலும். ஒரு சிலர் கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் 8இல் இருந்தால் அது ஆயுளை குறைத்து தரும் என்பதாகவெல்லாம் பல ஜோதிடர்கள் சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆனால் செவ்வாய் மட்டும் அங்கு இருந்தால் பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் அந்த செவ்வாயுடன் இன்னொரு பாவர் இணைந்திருக்கிறது, சனி இணைந்திருக்கிறது, ராகு இணைந்திருக்கிறது என்றிருந்தால் அது தீமை. குறிப்பாக புதனுக்கும் அந்த 8ஆம் பாவத்துடன் தொடர்பு வந்து புதன் செவ்வாய் ராகு மூன்றும் கன்னி லக்னத்திற்கு 8இல் இருந்தால் அது குறைவான ஆயுள் என்பதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 8ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருத்தல் என்பதை சற்றே உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்பதையும் இந்த 2 ஸ்லோகங்களில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பதிவின் இறுதி 2 ஸ்லோகங்களான ஸ்லோகங்கள் 6 மற்றும் 7 இவற்றை இங்கு பார்ப்போம். இந்த 7வது ஸ்லோகம் கணேஷ் தத் பாட்டக் அவருடைய நூலில் இல்லை. அதே போல இந்த தாராச்சந்திரா கிரிதாரி லால் இவர்களுடைய நூல்களில் இந்த 6 மற்றும் 7ஆம் ஸ்லோகங்களின் 4 வரிகளுக்கு பதிலாக 3 வரிகள் மட்டுமே காண கிடைக்கின்றன. ஒரு வரி அந்த நூலில் இல்லை. இந்த 2 ஸ்லோகங்களும் சில முக்கியமான கருத்துக்களை பேசுகின்றன. எனவே இவற்றை புரிந்து கொள்வதும் இன்றியமையாதது. லக்னாஷ்டம கர்மேஷ மந்தாக கேந்திர திரிகோணயோகோ லாபே வா சம்ஸ்திதா தத்வத் திசேயுர் தீர்க்கமாயுஷம் ஏவம் பகுவிதா வித்வன்னாயுர்யோகாः பிரகீர்த்திதாः ஏஷு யோ பலவாம்ஸ்தஸ்ய அனுசாராத் ஆயுராதிஷேத். லக்ன அஷ்டம ப என்பதாக அந்த முதல் இந்த நீண்ட சொல்லை பிரித்து பார்க்கலாம். லக்ன அஷ்டம ப என்பதால் லக்னம், எனவே அதை லக்னாதிபதி என்றும் இந்த ப என்பதை லக்னத்திற்கும் பயன்படுத்தலாம், அஷ்டம என்பதற்கும் பயன்படுத்தலாம், அல்லது நீங்கள் லக்னம் என்று மட்டும் எடுத்துக்கொள்ள விரும்பினாலும் பரவாயில்லை. லக்னம் அதை லக்னாதிபதி என்றே புரிந்து கொள்ள வேண்டும். அஷ்டம ப 8ஆம் அதிபதி, எனவே லக்னாதிபதி 8ஆம் அதிபதி. கர்மேஷ மந்தாக, கர்ம ஏஷ என்பதால் கர்மத்தின் அதிபதி 10ஆம் பாவ அதிபதி. மந்த என்பது சனியை சொல்லும். எனவே இந்த 4 கிரகங்களும், எனவே இந்த எதெல்லாம் இந்த முக்கியமான கிரகங்கள் என்பதை சென்ற பக்கங்களில் நான் பார்த்த அந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே சனியிலிருந்து பார்க்க வேண்டும், 10ஆம் அதிபதியிலிருந்து பார்க்க வேண்டும் என்றும் சொல்லியிருப்பதால் இந்த ஸ்லோகம் அதையே சற்று விரித்து சொல்கிறது. எனவே லக்னாதிபதி 8ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சனி என்ற 4ம் கேந்திர திரிகோணயோ, கேந்திர அல்லது திரிகோணங்களில் அல்லது லாபே 11ஆம் பாவகத்தில் சம்ஸ்திதா இருந்தால்
தத்வத் அப்பொழுது அல்லது அங்கே, திசையோர் என்பதற்கு காட்டுகிறது. திசை என்ற சொல்லுக்கு காட்டுதல், இதிலிருந்து திசை என்ற சொல்லும் வந்திருக்கலாம். எனவே திசையோர் பலனை தருகிறது, காட்டுகிறது. தீர்க்கம் ஆயுஷம், நீண்ட ஆயுளை சொல்கிறது. எனவே இந்த 4 கிரகங்களும் இது போன்று கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலோ 11ஆம் பாவகத்தில் இருந்தாலோ அது நீண்ட ஆயுளை காட்டுகிறது என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. ஏவம் இவ்விதமாக, பகுவிதா பலவிதமான, பகு என்ற சொல்லுக்கு பல்வேறு விதமான என்பதான பொருள் வரும். விதா என்பதற்கு விதமான என்பதாக தமிழில் அதை வேறு விதமாக பயன்படுத்துகிறோம். வித்வன்ன என்ற சொல்லுக்கு அறிவார்ந்த ஞானிகள், வித்வன்னர்கள் என்பதாகவும் இந்த சொல்லும் ஒரு சிலர் பயன்படுத்துகிறார்கள் தமிழில். ஆயுர் யோகாக, ஆயுள் யோகங்களை பிரகீர்த்திதாக சொல்கிறார்கள். ஏஷு யோ இவற்றில் எது, பலவாம்ஸ் பலம் பொருந்தியதோ. எனவே இது போன்ற பல்வேறு விதமான ஆயுள் யோகங்கள் சொல்லப்படுகின்றன. இவற்றில் எது பலமாக இருக்கிறதோ, பலம் பொருந்தியதோ, தஸ்ய அனுசாரையே அல்லது அனுசாராத் அதனை அடிப்படையாக கொண்டு, அதனை பொறுத்து ஆயுர் ஆதிஷேத் போன்றவற்றை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த முதல் ஸ்லோகம், 6ஆம் ஸ்லோகம் என்பது ஒரு முக்கியமான புரிதலை தருகிறது. லக்னாதிபதி, அட்டமாதிபதி, 10ஆம் அதிபதி, சனி, இந்த 4ஐயும் ஆராய வேண்டும். இந்த 4ம் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அல்லது 11ஆம் பாவகத்தில் இருந்தால் அது நீண்ட ஆயுளை தருகிறது. எனவே இப்பொழுது 4 புள்ளிகள் கிடைக்கின்றன. ஒவ்வொன்றுக்காக நாம் மதிப்பெண் தந்து கொண்டே வர வேண்டும். லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்தில் 11ஆம் பாவத்தில் இருந்தால் 1 மதிப்பெண். 8ஆம் அதிபதி லக்ன திரிகோணங்களில் கேந்திரங்களில் 11 இருந்தால் 1 மதிப்பெண். 10ஆம் அதிபதி கேந்திர திரிகோணங்களில் 11 இருந்தால் மதிப்பெண் என்ற விதமாக சனி அதே போல இருந்தால் என்பதாக பார்த்து 4க்கு எத்தனை மதிப்பெண்கள் என்ற விதமாக பார்த்து 4ம் இது போன்று இருக்கிறது என்றால் ஓரளவு துல்லியமாக நீண்ட ஆயுள் என்று சொல்லலாம். 4இல் 3 மட்டுமே இருக்கிறது என்றால் அந்த துல்லியம் அல்லது அந்த நிர்ணயம் என்பது சற்றே குறைபடும் என்பதாக. இந்த 4இல் 1 மட்டுமே இது போல இருக்கிறது, மற்ற 3ம் இல்லை என்றால் நீண்ட ஆயுள் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்பதாக ஒரு அரித்மெட்டிக் அப்ரோச், கணிதம் மூலமாக ஒரு தேடுதல் என்பதை நாம் செய்யலாம் என்பதாக அந்த முதல் விதியை, அந்த முதல் ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளலாம். ஆனால் அப்படியும் செய்ய முடியாது என்பதற்காகவே அந்த 2வது ஸ்லோகம் என்பது சொல்லப்படுகிறது. அந்த 2வது ஸ்லோகத்தை பார்த்தால் இவ்விதமாக பலவிதமான ஆயுள் யோகங்களை ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே லக்னத்திலிருந்து பார், லக்னாதிபதியிலிருந்து பார், 8ஆம் அதிபதியிலிருந்து பார், சனியிலிருந்து பார், அதே போல 10ஆம் அதிபதியிலிருந்து பார் என்ற விதமாக பல்வேறு விதமான யோகங்களை ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இவற்றில் எது பலம் பொருந்தியதாக இருக்கிறதோ அதனை பொறுத்து ஆயுள் போன்றவற்றிற்கான பலன்கள் சொல்லப்பட வேண்டும். எனவே இதை நேரடியாக ஒரு கணக்கு என்பதை மூலம் நான் சொல்வது போல ஒவ்வொரு மதிப்பெண்ணாக தந்து கொண்டே வந்து 4க்கு 3 மதிப்பெண்கள் வந்தால் நீண்ட ஆயுள் என்ற விதமாக ஒரு கணிதம் மூலமாக அதை செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் அப்படி செய்தாலும் அது தவறாக போய்விட வாய்ப்பு இருக்கிறது. எனவே எது பலம் பொருந்தியது என்பதை பார்க்க வேண்டும். எனவே 10ஆம் பாவகாதிபதியிலிருந்து பார்ப்பது நல்லதா, லக்னாதிபதியிலிருந்து பார்ப்பது நல்லதா, அட்டமாதிபதியிலிருந்து பார்ப்பது நல்லதா, அல்லது சனியிலிருந்து பார்ப்பது நல்லதா, இந்த 4இல் எது பலம் பொருந்தியது என்பதை நிர்ணயித்து அதிலிருந்து என்ன பலன் வருகிறது என்று பார்த்து அதை வைத்து முடிவு செய்ய வேண்டும் என்பதாக அந்த 2வது ஸ்லோகம் சொல்கிறது. இப்போது பலம் பொருந்தியது என்றால் எப்படி நாம் முடிவு செய்வது, எது அதிகமான பலம் பெற்றிருக்கிறது? இப்போது ஷட்பலம் என்பதை பார்க்க வேண்டுமா, அல்லது வேறு ஏதேனும் பலம் என்பதை பார்க்க வேண்டுமா, அல்லது பராசரர் விம்சோபக பலம் என்பதாக ஒன்று சொல்கிறார். அதே போல இஷ்டபலம், கஷ்டபலம் என்பதாக எல்லாம் பல்வேறு பலன்கள் சொல்லப்படுகின்றன. எனவே இது போன்று ஏதேனும் ஒரு பலனை வைத்து நாம் முடிவு செய்ய வேண்டுமா என்பதாகவெல்லாம் நம்மிடையே பல்வேறு கேள்விகள் என்பது எழக்கூடும். எனவேதான் இந்த ஆயுள் என்பது ஒரு புரியாத புதிராக பலருக்கும் தொடர்கிறது. எனவே விதிகள் இருக்கின்றன, இவற்றை பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த விதிகள் பொருந்தி இருந்தால்
பல ஜாதகங்களில் அது உண்மையாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஜாதகங்களில் அது பொய்த்து போகவும் வாய்ப்பு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்வது போல, பலமுறை சொல்லியிருப்பது போல, என்னுடைய புரிதல் இந்த விதிகள் தவறாக இருந்தால் என்னுடைய புரிதலில் தான் ஏதேனும் பிழை இருக்கிறது. அதை மேலும் புரிந்து கொள்ள மற்ற ஜாதகங்களை அல்லது மற்ற நூல்களை அல்லது பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தை மேலும் தெளிவாக படித்து புரிந்து கொள்ள முயற்சிப்பது ஒன்று மட்டுமே வழி என்பதாகவே நான் சிந்திக்கிறேன். இது தவறான விதி அல்லது இந்த விதி சரியில்லை என்பதாக சொல்லி கடந்து போக நான் முயற்சிப்பதில்லை. என்னுடைய புரிதலை மேம்படுத்திக் கொள்ளவே நான் முயற்சிக்கிறேன். எனவே இந்த விதிகள் ஆயுளை பொறுத்தவரையில் சற்றே பிஞ்ச் ஆஃப் சால்ட் என்ற வகையில் இப்படி இருந்தால் ஆயுள் குறைவாக இருக்கும் அல்லது ஆயுள் அதிகமாக இருக்கும் என்ற விதமாக முடிவு செய்யாமல் இப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற விதமாகவே இதை நாம் தேட வேண்டும். எனவே இந்த ஆயுள் என்பது சற்றே ஒரு புரியாத புதிராகவே தொடரப்போகிறது. எனவே இதற்கு இன்னும் ஒரு 6 மாதங்கள் கழித்து நாம் பார்க்க போகின்ற பதிவுகளில் இந்த ஆயுள் தியாயம் என்று சொல்லப்படுகின்ற ஆயுள் பாவகங்களை எப்படி கணக்கிடுவது என்று பல்வேறு விதமான கடினமான கணக்குகளும் வருகின்றன. எனவே இதையெல்லாம் நாம் முழுமையாக புரிந்து கொண்டாலும் ஆயுளை நிர்ணயிப்பதில் பிரச்சனைகள் வரத்தான் போகிறது. எனவே இந்த ஓரளவு தெளிவாக எப்படி புரிந்து கொள்வது, இந்த குறைந்தபட்சமாக இந்த விதிகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சிப்பது இன்றியமையாதது. ஆனால் இது மட்டுமே போதாது என்பது என்னுடைய சிந்தனை. எனவே இந்த எது பலம் பொருந்தியதாக இருக்கிறது இந்த 4 கிரகங்களில் என்பதை நிர்ணயிப்பதும் மிகவும் இன்றியமையாதது. எனவே என்னை பொறுத்தவரையில் ஒரே கிரகம் இந்த 4 கிரகங்களில் 2 அல்லது 2க்கும் மேற்பட்டதாக அமைந்தால், இப்பொழுது எடுத்துக்காட்டாக துலா லக்னம் என்று கொள்வோம். லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் சுக்கிரன். எனவே இந்த 2ம் ஒரே கிரகமாக வருவதால் சுக்கிரன் அந்த ஜாதகத்திற்கான ஆயுளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்பொழுது கன்னி லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் லக்னாதிபதியும் புதன், 10ஆம் அதிபதியும் புதன். எனவே புதன் அந்த ஜாதகத்தின் ஆயுளை தீர்மானிப்பதில் சற்றே கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. அதே போல இப்பொழுது சனி லக்னாதிபதியாகவும் இருந்தால், இப்பொழுது மகர லக்னம் அல்லது கும்ப லக்னம் என்று இருக்கும் பொழுது சனி லக்னாதிபதியாகவும் வருகிறது என்பதால் சனி சற்றே கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. அதே போல மிதுன லக்னம் சனி 8ஆம் அதிபதியாகவும் சனியாகவும் இருக்கிறது என்ற விதமாக சில நேரங்களில் ஒரே கிரகம் இந்த 4 கிரகங்களில் 2 கிரகங்களாக வருவதற்கு வாய்ப்பு மிகுதியாக உண்டு. எனவே அது போன்ற தன்மைகளில் அந்த கிரகம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே அந்த கிரகம் நன்றாக இருந்தால், வலிமையாக இருந்தால், கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அது 2 வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே அது சற்றே கூடுதல் வலிமை தருகிறது. ஆனால் அந்த கிரகம் நன்றாக அமையவில்லை என்றால் அந்த ப்ராபபிலிட்டி என்பது சற்றே அதிகமாக குறைகிறது என்ற விதமாக இதை சிந்திக்கலாம் என்பது என்னுடைய புரிதல். ஆனாலும் இது தொடர்ந்து பல்வேறு ஜாதகங்களில் நாம் ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே இதன் எவ்வளவு சதவீதம் இது முக்கியத்துவம் பெறுகிறது அல்லது சரியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். இந்த பதிவில் நாம் பார்த்த ஸ்லோகங்கள் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லின. குறிப்பாக இந்த லக்னாதிபதி, 10ஆம் பாவகாதிபதி சனி மற்றும் 8ஆம் அதிபதி என்ற 4ம் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆயுளை பொறுத்தவரையில் கூடுதலாக 3ஆம் பாவகத்தையும் நாம் சேர்த்துக் கொள்ளலாம். எனவே இந்த 5 புள்ளிகளில் இருந்து நாம் ஆயுள் என்பதை சிந்திக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான புரிதல். இது பெரும்பாலும் நாம் இந்த 8ஆம் அதிபதி மற்றும் சனி இவற்றை கடந்து நாம் செல்வதில்லை. எனவே இந்த மற்ற 3ஐயும் நாம் கவனிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான புரிதல். அதே போல 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சியாக இருந்தால் நீண்ட ஆயுள் என்று சொல்லப்பட்டாலும் அது தனித்து அங்கு ஆட்சி பெற வேண்டும் அல்லது மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து இருக்க வேண்டும். குறிப்பாக லக்னாதிபதியோ அல்லது ஒரு இயற்கை பாவரோ அங்கு இருக்கக்கூடாது. லக்னாதிபதி இருந்தால் கூட பரவாயில்லை, அதாவது 8ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருத்தல் பரவாயில்லை. ஆனால் அதற்கு ஒரு பாவர் தொடர்பு, இயற்கை பாவர் தொடர்பு என்று வந்துவிடும் பொழுது
அது லக்னாதிபதியையும் பாதிக்கிறது, 8ஆம் அதிபதியையும் பாதிக்கிறது என்ற விதமாக அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை என்பதையும் நாம் இங்கு சிந்திக்கிறோம். அதே போல இந்த கேந்திர திரிகோணங்களில் சனி இருத்தல் என்பது ஆயுளை கூட்டுகிறது என்பது ஒரு முக்கியமான புரிதல். இதில் சனி என்பது கேந்திரத்தில் இருந்தால், குறிப்பாக சனி 8ஆம் பாவகத்தில் இருத்தல் என்பது நீண்ட ஆயுளை தருகிறது. காரகனும் பாவகமும் ஒரு சேர இருத்தல் என்பதை நாம் ஒரு நன்மையான அமைப்பு. எனவே பலரும் சொல்வதை பார்க்கும் பொழுது இந்த காரகனும் பாவகமும் இணைந்து இந்த காரகோ பாவன அஸ்தி என்பது சனிக்கு மட்டும் இல்லை என்பதாக ஒரு சிலர் பேசுவதை பார்க்க முடிகிறது. இந்த காரகோ பாவனாஸ்தி என்பது அந்த ஒரு பாதுகாப்பு அற்ற, அதாவது இன்சூரன்ஸ் இல்லாத ஒரு நிலை. எனவே காரகனும் பாவகமும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படும் பொழுது அந்த பலன் என்பது கெட்டு போகிறது. காரகனும் பாவகமும் வெவ்வேறு இடங்களில் இருக்கும் பொழுது காரகன் நன்றாக இருந்தால் பாவகம் நன்றாக இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது பாவகம் நன்றாக இருக்கும் பொழுது காரகன் நன்றாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்ற விதமாக ஒரு பாதுகாப்பு என்ற இன்சூரன்ஸ் என்ற தன்மை என்பதாக விளக்கியிருந்தேன். ஆனால் சனி 8ஆம் பாவகத்தில் இருத்தல் என்பது ஆயுளை பொறுத்தவரையில் நன்மை என்று நாம் பொதுவாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் பராசரர் சனி கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அல்லது லாபஸ்தானத்தில் இருந்தால் என்பதாக சொல்கிறார். எனவே கேந்திரத்தில் இருப்பது, பாவர் கேந்திரத்தில் இருப்பது நன்மை என்று பொதுவாக புரிந்து கொண்டாலும் சனி லக்ன திரிகோணங்களில் இருப்பதும் ஆயுளை கூட்டுகிறது என்பது ஒரு முக்கியமான புரிதல். எனவேதான் சிலர் சனி 5ஆம் பாவத்தில் இருக்கிறது அல்லது 9ஆம் பாவத்தில் இருக்கிறது, அல்லது சிலருக்கு லக்னத்திலேயே சனி இருக்கிறது என்பது ஆயுளை பொறுத்தவரையில் நன்மையான அமைப்பு என்று கூட அதை புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் திரிகோணங்களில் சனி இருப்பது ஆயுளை கூட்டுகின்ற ஒரு அமைப்பு. ஆனால் அது மற்ற தன்மைகளுக்கு தீமையாக இருக்கலாம். எனவே பொதுவாக ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகமும் நன்மையையும், ஏதேனும் ஒரு விதமான நன்மையையும் மற்ற விதமான தீமையையும் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஆயுளை பொறுத்தவரையில் சனி கேந்திரத்திலும் திரிகோணத்திலும் லாபஸ்தானத்திலும் இருப்பது நன்மை என்பதாக இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதே போல 10ஆம் பாவகாதிபதி, லக்னாதிபதி, 8ஆம் அதிபதி, அதே போல 8ஆம் அதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் நன்மை என்பதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது 8ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருக்கிறது என்றால் அது அம்மாவிற்கு தீமை என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம், அல்லது 4ஆம் பாவக ஆதிபத்தியங்களுக்கு தீமை என்பதாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஆயுளை பொறுத்தவரையில் அது அந்த ஜாதகருக்கு நன்மை என்பதாகவே அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரே கிரகம், ஒரே விதமான அமைப்பு நன்மையையும் தரலாம், தீமையையும் தரலாம். எந்தெந்த ஆதிபத்தியத்திற்கு நன்மை, எந்தெந்த ஆதிபத்தியத்திற்கு தீமை என்பதாக ஒரு புரிதல் என்பது இன்றியமையாதது. எனவே இந்த ஸ்லோகங்களை சற்றே உன்னித்து பார்த்து, அதே போல ஜாதகங்களிலும் இது எவ்வளவு தூரம் பொருந்தி இருக்கிறது என்பதை தேடி பார்த்தால் இந்த பராசரர் சொல்கின்ற விதிகள் என்பது நமக்கு மேலும் மேலும் நன்கு தெளிவாக புரிய வாய்ப்பிருக்கிறது. வாருங்கள், நாம் தொடர்ந்து கற்போம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்வோம். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற மிகவும் முக்கியமான ஒரு மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.